அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பனா ஸித்னா இல்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரத்துன் நாசியாத். ஜூஸ் 30 இடம்பெற்றிருக்கு. இதனுடைய ஆயத்துகள் 1 முதல் 4 வரை. சூரத்துன் நாசியாத் ஒரு மக்கி சூரா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூரா சூரத்துன் நபாக்கு அப்புறம் இமீடியட்டாக அருளப்பட்ட சூரா அப்படின்னு சொல்கிறாங்க. நாசியாத் அப்படின்னா பறிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம், அதுவும் கடுமையாக பறிப்பவர்கள்னு அர்த்தம். இந்த சூறாவுடைய தொடக்கத்தில் மலக்குமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கான். அவங்களுடைய வேலை என்ன, தன்மை என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்கள் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லக்கூடியவனா இருக்கான். வன் நாசியாத்தி கர்கா, பறிப்பவர்கள் மீது சத்தியமாக, கடுமையாக பறிப்பவர்கள். அப்போ இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மௌத்துடைய தருவாயில் ஒரு நிராகரிக்கக்கூடிய ஒரு உயிர் இருக்குது அப்படின்னா அந்த அடியானுடைய உயிரை கைப்பற்றும் போது மிகவும் அந்த மலக்குமார்கள் கடினமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு உயிர் நிராகரிக்கக்கூடிய உயிரை மலக்குமார்கள் கைப்பற்றாங்க அப்படின்னா அவங்க வானிலிருந்து இறங்கி வருவாங்களாம். அப்படி வரும்போது அந்த உயிருக்கு கண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் இருப்பாங்க, அந்த ரொம்ப தூரம் பார்க்கக்கூடிய வரைக்கும் இருப்பாங்க. அவங்க கூட என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா நரகத்திலிருந்து ஒரு கோணிப்பையை கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பாங்களாம். அவங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு, ஓ இந்த தீய உயிரே இந்த உடலை விட்டு வெளியேறு, அல்லாஹ்வுடைய கோபத்திற்காக வெளியேறு அப்படின்னு சொல்லும்போது அந்த ரூஹானது அந்த உடம்புல போய் ஒளிஞ்சுக்குமா, நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒளிஞ்சுக்குமா. அப்போ அவங்க கம்பளிக்குள்ள அந்த ரொம்ப நனைஞ்ச கம்பளியில் ஒரு ஒரு இரும்பு ராடை விட்டு எடுத்தோம் அப்படின்னா எப்படி கடினமானதாக இருக்குமோ அந்த மாதிரி அவங்க கைப்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னொரு ஹதீஸ்லையும், இந்த தீய உயிரே அந்த உடலை விட்டு வெளியே வா, இந்த ஒரு நற்செய்தியை நீ வாங்கிக்கோ, உனக்கு சுட சுட அந்த நீர் தான் உனக்கு பருகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மலக்குமார்கள் என்ன பண்ண மாட்டாங்க, தன்னுடைய வேலையை செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. அல்லாஹ் உன்னை கட்டளையிட்டுட்டான் இந்த உயிரை எடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வேலையில் ரொம்ப கடினமானவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் அந்த தீய உயிர் எடுக்கும் பொழுது அந்த உயிரானது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும், அல்லாவை நிராகரிக்கக்கூடியதாகவே இருக்கும். அப்படிப்பட்ட மலக்குமார்கள் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அடுத்த ஆயத், வன் நாஷிதாத்தி நஷ்தா, மென்மையாக கைப்பற்றுவோர் மீது சத்தியமாக. இதுவும் மலக்குமார்கள் தான், இவங்களும் கைப்பற்றுறாங்க ரூஹ, ஆனால் ரொம்ப மென்மையாக கைப்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த ரூஹ் யாருடையது அப்படின்னா இறை நம்பிக்கையாளர்களுடைய ரூஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த கைப்பற்றும் போது அவர்கள் மென்மையாக கைப்பற்றுவாங்க, அவங்க மீது சத்தியமாக அப்படின்னு குறிப்பிடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு அடியான் இறை நம்பிக்கையாளனாக இருக்கான் அப்படின்னா அவங்களுடைய உயிரை கைப்பற்றும் போது மலக்குமார்கள் அதே போல் வானிலிருந்து வராங்க. அவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னா ஜன்னாவிலிருந்து ஒரு போர்வையை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நறுமணமையும் கொண்டு வராங்க. கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ரூஹே, நல்ல ஒரு உடம்பிலிருந்து வந்த ரூஹே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த உயிரானது அந்த உடலை விட்டு எப்படி வரும் அப்படின்னா ஒரு தண்ணி எப்படி ஒரு பாத்திரத்திலிருந்து சீக்கிரம் கீழே விழுகுமோ அந்த மாதிரி அந்த உயிர் வெளியே வந்துருமா. எப்படி அந்த மலக்குமார்கள் எடுப்பாங்கன்னா ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த உயிரை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு செய்தியை அவங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருப்பாங்க. பாராட்டத்தக்க ஒரு உயிரே நீ வெளியே வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. உன் மீது இனி அல்லாஹ் கோபப்பட மாட்டான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய அருட்கொடைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு பிறகே அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்ம இந்த கேட்டகிரியா இல்லை அந்த கேட்டகிரியா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அந்த ரூஹை வந்து அந்த மலக்குமார்கள் கூப்பிடும்போது சலாம் அலைக்கும், நீங்கள் ஜன்னாக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ இப்பேற்பட்ட ஒரு வாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே எல்லாமே நல்ல முறையில் போகணும் அப்படின்னு நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏரோப்ளேனில் போகிறோம் அப்படின்னா கூட நம்மளுடைய ஆசை என்னவாக இருக்கும்? பிஸ்னஸ் கிளாஸில் போகணும், சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நம்ம போகக்கூடிய நேரம் குறைவானதாக இருக்கணும், நல்ல என்ஜாய் பண்ணக்கூடியதாக, அந்த உணவு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ அந்த ஜன்னாக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம என்ன எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளே வந்து யோசித்து பார்க்கக்கூடியவர்களாக, அதுக்கு வந்து என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அதுக்காக நம்ம தயாராகணும், அந்த ஜன்னாவிற்கு போகிறதுக்காக தயாராகணும். அந்த நல்ல மென்மையாக அந்த கைப்பற்றக்கூடிய மலக்குகளை சந்திக்கிறதுக்காக நம்ம நல்ல அறங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஆயத் வஸ்ஸாபிஹாத்தி சபஹா, நீந்துவோர் மீது சத்தியமாக, சபஹன் நீந்துதல். அப்போ இந்த மலக்குகள் யாரு அப்படின்னா, எந்த மலக்குகள் சீக்கிரமே குயிக்காக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியவர்களா, அவங்க வந்து காற்றின் மூலமாகவோ இல்லை தண்ணீர்லேயோ போகக்கூடியவங்களா இருக்கக்கூடியவர்கள். அப்போது அதனுடைய ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க வானத்திற்கும் அவங்க அந்த பூமிக்கும் இடையிலே வந்து சீக்கிரமாக போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போது வானத்திற்கும் இந்த பூமிக்கும் இடைப்பட்டு ரொம்ப 500 வருட காலங்கள் ஆகும் அதில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா. ஆனால் 7 வானங்களையும் தாண்டி அவங்க போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ நிறைய ஸ்பீடு வந்து தேவைப்படுது இல்லையா? அப்போ அந்த ஸ்பீடான ஒருத்தங்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே குறிப்பிடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சில மலக்குமார்கள் வந்து வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் வந்து போவாங்களாம். நம்ம கூட காலையிலையும் நைட்டும் வந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ 2 மலக்குமார்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஜர் சலாலையும் அசர் சலாலையும் வந்து அவங்க 2 பேரும் கூடுவாங்க. அப்படி கூடும்போது அவங்க வானிற்கு போகும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்து கேட்கப்படுவான், என்னுடைய அடியானை வந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்டேஜில் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, யா அல்லாஹ் உன்னை நினைவு கூர்ற ஸ்டேஜில் தான் நாங்கள் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போது அவங்க வந்து நடந்து போகக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து பறந்து போகக்கூடியவர்களாக, நீந்தக்கூடியவர்களாக, ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகக்கூடியவர்களாக வந்து இருப்பாங்க. அப்போ அதே போல் சில மலக்குமார்கள் யாராவது ஒரு அடியான் வந்து அல்லாஹ்வுடைய இந்த கல்வியை கற்கிறதுக்காக இருக்கான் அப்படின்னா அவங்க பின்னாடியே வந்து செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த மலக்குகள் மீது சத்தியமாக, வஸ்ஸாபிஹாத்தி சபஹா அப்படின்னு அந்த மலக்குமார்கள் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வந்து குறிப்பிடுறான். அதே போல் இந்த மலக்குமார்கள், சில மலக்குமார்கள் வந்து யாரெல்லாம் தஸ்பீ செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, அல்லாவை நினைவு கூர்றாங்களோ அவங்கள பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போது மலக்குமார்கள் அதிகம் தஸ்பீ செய்கிறாங்க இல்லையா, அவங்களையும் இந்த இது வந்து குறிப்பிடப்படும். வஸ்ஸாபிஹாத்தி சபஹா. அடுத்த ஆயத் ஃபஸ்ஸாபிகாத்தி சபகா, முந்துவோர் மீது சத்தியமாக. சபகா அப்படின்னா என்ன? முந்துதல். இந்த துன்யாவில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய இயல்பு என்ன அப்படின்னா, ஒருத்தங்களை நம்ம முந்தி செல்லணும் அப்படின்னு நினைப்போம். இந்த துன்யா வாழ்க்கையில் எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காரை விட முந்தணும் அப்படின்னு நினைப்போம். இது துன்யா, நம்மளுடைய இயல்பு இதுதான். ஆனால் இந்த மலக்குமார்கள் என்ன அப்படின்னா, நம்ம அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை வந்து முதலாமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடுறான். அவங்க மீது சத்தியமாக அப்படின்னு குறிப்பிடுறான். நம்மளும் ஆஹிராக்காக முந்தி செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். மலக்குமார்கள் வந்து அல்லாவை
எப்படி வந்து வணக்க வழிபாடு செய்யணும், அல்லாஹ்க்கு நம்ம எப்படி நம்மளுடைய அந்த உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு முந்தக்கூடியவர்களாக இருக்காங்க. ஒரு ஹதீஸில் ரிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நாங்கள்லாம் தொழுகிறோம். அப்போ அவங்க சமியல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு சொல்லி ருக்கூலேருந்து எழுவுறாங்க. அப்படி எழுகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதற்கு அர்த்தம் என்ன, அல்லாஹ் வந்து கேட்கிறான், யார் புகழ்கிறாங்களோ தன்னை புகழ்கிறார்களோ அதை வந்து கேட்கிறான் அப்படின்னு சொல்லும்போது உடனே பின்னாடி இருந்த ஒரு மனிதர் என்ன சொல்கிறாராம், ரப்பனா லக்கல் ஹம்து, உனக்கே எல்லா புகழ் அனைத்தும், ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ அப்படின்னு சொன்ன உடனே அந்த சலா முடிஞ்சதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த வார்த்தைகளை எந்த யார் சொன்னா அப்படின்னு கேட்கும்போது இன்னார் சொன்னா அப்படின்னு அவங்க கை தூக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, 30 மலக்குமார்கள் வந்து போட்டி போட்டு முந்தி அடிச்சுட்டு வராங்களாம். இந்த வசனத்தை வந்து நாங்கள் வந்து நான் தான் வந்து இது பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அதனுடைய அந்த ரிவார்டு வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால. அப்போது ஏஞ்சல்ஸ் மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க, முந்தி அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அதே போல் நம்மளும் வந்து இந்த துன்யாவிலையும் சரி ஆகிராலையும் சரி அல்லாஹ்விற்கு நம்ம வழிபடுறதுல முந்தி செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இங்கே 4 வகை மலக்குமார்களை பார்த்துருக்கோம், 4 வேளை இருக்கக்கூடிய மலக்குமார்களை பார்த்துருக்கோம். இனி வரக்கூடிய ஆயத்துகளில் மிகவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.